இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை மீட்டெடுப்பதற்காக உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். அவர் இந்த உலகத்தில் பிறந்து நல்ல செயல்களை செய்து எங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார் என்று பெத்லகேமை நோக்கி ஆண்டவர் கூறுகின்றார். பெத்லகேமில் இயேசு பிறப்பார் என்பதை தெல்லம் தெளிவாக இது விளக்கி கூறிற்று. அதன்படியே இயேசு பிறந்தார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம்: இதோ பலியையும் காணிக்கையும் ஆண்டவர் விரும்புவதில்லை, ஆனால் அவர் உள்ளத்தையும் இதோ அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அதை உணர்ந்து நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே புனித எலிசபெத் அம்மாள் தூய கன்னி மரியாவை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்: பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறுகின்றார். இதன் வழியாக பெண்களுள் அன்னை மரியாள் ஆசி பெற்றவர் என்றும் அவர் வழியாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஆசி பெறுவார்கள் என்பதை முன்குறிப்பாக கூறுகின்றார் எலிசபெத் அம்மாள். மேலும் அவர் இந்த வார்த்தைகளை கூறியவுடனே அவருடைய வயிற்றில் இருந்த புனித முழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருந்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற இந்த வேளையிலே இனி வருகிற நாட்களில் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிப்போம்.